இன்றைக்கு செய்திக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் பாஸ்டம்மா ஜெபம் பண்ணும்போதே அதை சொல்லிட்டாங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எப்படி வாழணும்? எல்லாவற்றிலும் வாழணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். எந்த குறையும் உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோவான் வாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். வாழ்த்துகிறார், அழகா வாழ்த்துறப்பார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாயிரு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருந்தா பாருங்க, அக்க பக்கத்துல இருக்கிறவங்க பொறாம வந்துடுது. அது நம்ம நாட்டில் பயங்கர பொறாம வருது. ஏன்னா நம்ம நாட்டில் வறுமை நாடா, அதில் ஒருத்தர் நல்லா செழிப்பா இருந்தா மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அதனுடைய ரகசியம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே யோவான் நம்மை வாழ்த்தும் பொழுது, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொல்ல. இன்றைக்கு செய்தியினுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், நாம் எப்படி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும் என்பதை தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். சரின்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பாருங்க, இப்போ ஒரு செடி வளருதுன்னு வைங்களேன், அல்லது ஒரு மரம் வளருதுன்னு வைங்களேன். அந்த செடியும் அந்த மரத்தையும் நீங்கள் போய் பாருங்க, நம்ம அந்த மேலே இருக்கிற ஒரே ஒரு இலைக்கு அப்படியே தண்ணி ஊற்றி பாருங்களேன். அந்த இலை மட்டும் சுத்தமாக இருக்கும், கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். ஆனால் இந்த செடி முழுவதும் என்ன ஆகாது? செழிப்பாகாது. அங்கே ஒரு பழம் காய்த்திருக்குன்னு வைங்களேன், அந்த பழத்தை மட்டும் பிடிச்சிட்டு அது மேலே மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி அதை மட்டும் கழுவி விட்டு பாருங்கள், மரத்தில் அந்த பழம் அழகாக இருக்கும், ஆனால் மரம் முழுவதும் செழிப்பாகாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கவனம் செலுத்தி அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா அந்த மரத்தில் அந்த பகுதி மட்டும் நல்லா இருக்கும், மற்ற பகுதிகள் எல்லாம் காய்ந்து போயிருக்கும், செழிப்பு இருக்காது, சோர்ந்து போயிருக்கும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் அப்படின்னு நமக்கும் ஆசை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆனா நமக்கு அந்த ரகசியம் தெரியாதனால நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு வருகிற அந்த கொஞ்சம் வருமானத்துல பாருங்க, நாம ஒரு மரத்தை போல நீங்க நினைத்து கொள்ளணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இப்ப நான் ஒரு மரம், நீங்க ஒரு மரம். இப்ப நாம என்ன பண்றோம்னா, நம்முடைய முயற்சியில சம்பாதிக்கிற அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த காதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு 2 கம்மலை வாங்கி போட்டுடுறோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப எது மட்டும் அழகு பெறுது? காது மட்டும் அழகு பெறுது, உடம்பெல்லாம் மற்ற தேவைகள்ல கஷ்டப்படுது. சில பேர் கழுத்துல மட்டும் என்ன பண்றோம்? செயின் வாங்கி போட்டு அதை அழகுபடுத்திடுறோம். மற்ற சரீரத்தின் மற்ற பகுதிகளுக்கு அதனுடைய ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஆண்கள் கையில் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுடுறோம், அந்த ஒருவரில் மட்டும் அழகா அப்படியே காட்டிக்குது. ஆனா மற்ற பகுதியில் என்ன ஆகுறது இல்லை, அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை. ஏதோ ஒன்றை நம்ம சரீரத்தில் கவனிக்கிறோம். கண்களை கவனிக்கிறோம், காதுகளை கவனிக்கிறோம், கையை கவனிக்கிறோம், நம்முடைய சரீரத்துக்கு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம். இவ்வளோதான் நம்மளால முடியும். இது ஃபுல்ஃபில் ஆகலை பாருங்க, முழு நிறைவை பெறலை, முழு ஆசீர்வாதத்தை அதை கொண்டு வரல. ஏதோ ஒன்றை நம்ம திருப்தி அடைந்து விடுகிறோம். சரி, ஒரு கம்மல் போட்டேன் சந்தோஷம், ஒரு செயின் போட்டேன் சந்தோஷம், ஒரு பிரேஸ்லெட் போட்டேன் சந்தோஷம், ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டேன் ஒரு சந்தோஷம், இவ்வளவுதான் நம்மளால முடியுது. ஆனா இங்க யோவான் சொல்லும்போது என்ன சொல்றாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எப்படி வாழணும்? எல்லாவற்றிலும் வாழணும். சும்மா ஏதாவது ஒரு இலைக்கு தண்ணி ஊத்துற மாதிரி, ஒரு பழத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இல்லை, ஒரு மரத்து மேல ஒரு சும்மா அப்படியே சொட்டு தண்ணி ஊத்துற மாதிரி இல்லை. அந்த மரமே வளர்ந்து அது செழிப்பாகி காய் கனிகளை கொடுத்து அப்படியே நிரம்பி வழியணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாருன்னா, அந்த மரத்தினுடைய வேற கவனிங்கிறார். ஒரு அள்ளிலே சொல்லுங்களேன், அந்த வேற கவனிக்கணும். நீங்க இலை மேல தண்ணி ஊத்துறதுனால அது செழிக்க போறது கிடையாது, பழத்து மேல தண்ணி ஊத்துறதுனால அது பூர்ணம் அடைய போறது கிடையாது. ஆனா அதெல்லாம் நீங்க விட்டு தள்ளிட்டு அந்த வேருக்கு தண்ணி ஊத்துங்க, மரம் செழிப்பாகும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இதைத்தான் இஸ்ரேல் தேசத்துல கண்டுபிடிச்சாங்க. அப்படியே வயல் ஃபுல்லா நம்ம தண்ணி விட்டு தண்ணியை வீணடிக்கிறோம். பாதி தண்ணி வெயில்ல போயிடுது, மீதி தண்ணி சும்மா தண்ணியில ஊறுது.
ஆனால் கொஞ்சம் தண்ணி தான் வேர் இழுத்துக்குது. அதனால விவசாயத்தில் தண்ணி வேஸ்ட் ஆகுது. அதனால இஸ்ரேலுக்காரங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? சொட்டு நீர் பாசனத்தை கண்டுபிடிச்சாங்க. பாருங்க, கரெக்டாக அந்த வேரை பார்த்து அந்த நாட்களில் நாங்கள் இந்த தேயிலை தோட்டம், தேயிலை நாற்று நடும்போது அப்போ ஒரு மிஷின் வந்தது. அந்த மிஷின் என்னன்னா, அதில் நடுவில் ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும், முன்னாடி ஊசி மாதிரி இருக்கும், நல்ல பெரிய ஊசி மாதிரி இருக்கும். அந்த நடுவில் ஒரு 2 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி அதில் ஊற்றி அந்த செடி, சின்ன செடி இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு அரை 1/4 அடி இந்த பக்கம் அதை வச்சு காலில் ஒரு மிதிச்சிங்கன்னா அந்த ஊசி உள்ளே போகும் வேருக்கு. நீங்கள் மிதிக்கும் போது அந்த ப்ரெஷரில் அந்த இருந்த தண்ணியெல்லாம் நேராக உள்ள வேருக்கு போயிடும். வெளியே பார்த்தா வறண்டு கிடக்கு தோட்டம், ஆனால் தண்ணி எங்கே போயிடுச்சு? வேருக்கு போயிடுச்சு. அப்படி ஒரு மிஷின் அங்கே ஊட்டியில் வந்தது. அதை வச்சு தான் நாங்கள் அந்த தேயிலை தோட்டத்தில் அதை பயிரிடுவோம். சொட்டு நீர் பாசனம் ஃபுல்லாக தோட்டத்து புறம் நினைக்கிறதுக்கு எவ்வளோ செலவு. ஸ்ப்ரிங்க்லர் வச்சு அடிப்போம் அந்த காலத்தில், அவ்வளோ தண்ணி வேணும். பிறகு இந்த சொட்டு நீர் பாசனம் வந்த பிறகு பாருங்க, ஒரு செடிக்கு 1 லிட்டர் போதும். நேரம் ஊசி போட்ட மாதிரி அதனுடைய வேர் பகுதிக்கு அடித்தா போதும். பார்த்தா மேலே செடி என்ன ஆகுது? அழகாக துளிர்த்து வளர்ந்து நம்ம கனி கொடுக்கறது. புரியுது? எனக்கு ஒரு அலையிலியா சொல்லுங்க. அதைத்தான் இங்கே சொல்ல வர்றாரு. நீ நல்லா வாழ்ந்து நீ சுகமாக இருக்கணும்னா வேற ஒன்றும் ரகசியம் இல்லை. எது முதல்ல வாழணும்? ஆத்மா வாழணும். உங்களுடைய ஆத்மா வாழணும். அதைத்தான் அவர் இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாம் மற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்ம வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 பகுதிகள் நமக்குள்ள இருக்கு. சரீரத்தை பத்தி பிரச்சனை கிடையாது, அதை டெய்லி நம்ம கவனிச்சிருவோம். 3 வேளை சாப்பிட்றோம், குளிச்சிடுறோம், நல்லா ட்ரெஸ் போட்டுடுறோம், அது பிரச்சனை இல்லை. ஆவி, அது பிரச்சனை இல்லை. அதில் கொஞ்சம் மூக்கு அடைச்சாலும் உடனே தைல போடு, அதை போடு, இதை போடுன்னு அதை கண்ட்ரோல் பண்ணி காப்பாற்றி உயிர் போகாதபடி அதை காப்பாற்றிடுறோம். ஆனால் இந்த ஆத்மாவை குறித்து தான் நம்ம அக்கறையற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு கண்ணுக்கும் தெரியல, அது எப்படி வேலை செய்யறதுன்னு நமக்கு புரியல, அது எங்கே இருக்குதுன்னே நமக்கு தெரியலையா. அதை குறித்து நம்ம அக்கறையற்றவர்களாக இருக்கிறதுனால அது வேரை போல, பூமிக்குள்ள வேர் மறைந்து இருக்கிறது போல இந்த ஆத்மா நமக்குள்ள மறைந்து இருக்கிறதுனால அதை குறித்ததான அக்கறை இல்லாமல் நம்ம வாழும்பொழுது என்ன நடக்குது பாருங்க. ஒரு மரமாக, ஒரு செடியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்மால முடிந்த ஒரு அலங்கரிப்போம், நம்மால முடிந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்று இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த ஆத்மாவிலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த சரீரம் வளர்க்கப்பட்டு உலக ஆசீர்வாதங்களையும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த பூமியில வாழ தெரியாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். புரியுதுன்ற அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஆத்மா மற்றும் கர்த்தருக்குள்ள வாழ்ந்து மகிழ்ந்து இருக்குமானால் உங்களுக்கு வல்லமை, வரங்கள், கிருபைகளை கர்த்தர் தருவார். பொருளாதார ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமாய் இருப்பீர்கள். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்ன உதாரணம் புரிஞ்சு சேர்ந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஒரு செடிக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுறதை விட அந்த வேருக்கு தண்ணி ஊற்றுறது தான் முக்கியம். அதுபோல் நம்ம மேலே நம்மை சில சின்ன சின்ன காரியங்களினால நாம் திருப்தி அடைகிறத விட நம்ம ஆத்மாவிலே திருப்தி அடையும் பொழுது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கம்மல் என்ன 2 கம்மல் வரும், ஒரு நகை என்ன 2 நகை வரும், பேக்கெட் ஃபுல்லாக பணம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் பேக்கெட் ஃபுல்லாக பணம் வரும். எப்படின்னா உங்க ஆத்மா வாழ்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களையும் உங்க தொழிலையும் உங்க வருமானத்தையும் ஆசீர்வதித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல கர்த்தர் உங்களை கோடா கொடியை பெருக பண்ணுவார். புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த ஆத்மா நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதிப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு பணம் வேணுமா, பொருள் வேணுமா, வல்லமை வேணுமா, வரங்கள் வேணுமா, கிருபைகள் வேணுமா, அபிஷேகம் வேணுமா, பரலோகம் வேணுமா, எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் நாம காத்து கொள்ள வேண்டிய ஒன்று எது என்று சொன்னா நம்முடைய ஆத்துமா. புரியுதுன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த ஆத்துமாவை நம்மிலே வளர்த்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க சங்கீதம் 116:4. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போதெல்லாம்
நம்ம ஆண்டவருக்கு, ஆண்டவரே என் ஆத்துமாவை விடுவிங்க. ஏன்? அது பிசாசு கொண்டு போய் இருக்கிறான், தரையோடு போட்டு நசுக்கி வைத்திருக்கிறான், அது ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி வைத்திருக்கிறான், இருளிலே வைத்திருக்கிறான். நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் அனுதினமும். ஆண்டவரே என் ஆத்துமாவை விடுவிங்க, அந்த பிசாசு கையிலேருந்து முதல்ல அதை எடுங்க. நான் இருளில் இருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன், அது எனக்கு விடுவித்து கொடுங்க, விடுவித்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி ஆத்துமாவுக்காக ஜெபம் பண்ணணும். புரியுதுன்னா கூட அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எடுத்தா பணம் கொடுங்க, பொருள் கொடுங்க, வீடு கொடுங்க, இதுக்கு தான் ஜெபம் பண்றோம். ஆத்மாவுக்காக ஜெபம் பண்றோமான்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல் நம்முடைய ஆத்மா பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 143 11 12 2 வாசிங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். பாத்தீங்களா? என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நாமத்தை நிமித்தம் என் ஆத்துமாவை நீதியின்படி ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். அப்ப பிசாசு நம்ம எதை கொண்டு போய் இடுக்கத்துல சிக்க வைக்கிறான்? நம்ம ஆத்மாவை சிக்க வச்சிடறான். தெரியுது, வேற பிடிச்சிட்டான், வேர்ல பூச்சி பிடிச்சிட்டான், செடி வளராது. பாருங்க, செடி வச்சுல மர செடியெல்லாம் வளராது. ஏண்டாம் பார்த்தா வேர்ல போய் வண்டுங்க கடிச்சிரும், வேர்ல போய் வண்டுங்க பிரச்சனை பண்ணிடும். அடிக்கடி இந்த தோட்டத்துல எல்லாம் நீங்க பார்ப்பீங்க, தென்னை மரத்துல எல்லாம் பார்ப்பீங்க. நம்ம சுந்தர அண்ணத்தை எனக்கு சொல்வார், வண்டுகள் போய் அந்த வேர் பகுதி என்ன பண்ணிடுது, கட் பண்ணிடுது. கட் பண்ணோன்னே அவ்வளோ பெரிய தென்னை மரம் அப்படியே சாஞ்சி விழுந்துருது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய ஆத்துமாவை பிசாசு ஒரு வண்டு போல வந்து அதை பிடிச்சிக்கிறான். ஏன்? மேல இருக்கிற நாம வளரக்கூடாது, நாம செழிப்பை விடக்கூடாது, நல்ல ஜெபித்து விடக்கூடாது, நல்ல ஊழியம் செய்து விடக்கூடாது, தேவனுக்கென்று நம்ம வாழ்ந்து விடக்கூடாது, நம்ம கோடியாய் பெருகி விடக்கூடாது. கரெக்டா போய் அவன் எங்க கை வைக்கிறான்? ஆத்துமாவில் வேர்ல கை வைக்கிறான். அதனால அனுதினமா நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பிசாசு பிடியிலிருந்து நீதியின்படி என் ஆத்துமாவை இந்த இடுக்கத்திற்கெல்லாம் நீங்களாக்கிவிடும். நீங்க இன்னிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நானும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போல நல்லா இருக்கணும், ஆனா என் ஆத்துமா பிசாசு பிடிச்சிட்டு என்ன பண்றான்? என்னையும் நெருக்குகிறான், பிரச்சனை உண்டாக்குறான், என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி முதல்ல உங்க ஆத்மாவுக்காக ஒரு ஜெப குறிப்பு. உங்க ஜெப குறிப்புல ஃபர்ஸ்ட் ஜெப குறிப்பு உங்க ஆத்மாவுக்காக நீங்க ஜெபிக்கணும். ரெண்டாவது பாருங்க, சங்கீதம் 103 1-5 வரைக்கும் என்ன சொல்லுது பாருங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை அப்படின்னு சொன்னா உங்க ஆத்மா எப்பொழுதும் யாரை ஸ்தோத்திரிக்கணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். பாருங்க, உங்க இப்ப நம்ம சரீரம் செயல்பட்டு கொண்டே இருக்கு, அதனால நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகிறோம். நம்ம மூச்சும் செயல்பட்டு கொண்டிருக்கு, அதனால உயிரோடு இருக்கிறோம். அதே போல இந்த ஆத்துமாவும் கர்த்தருக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கணும். அதனுடைய வேலை என்ன வேலை? துதிக்கிற வேலை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், அதுக்கு நீங்க வேலை கொடுக்கணும். நீங்க அந்த துதிக்கிற வேலை கொடுக்கலன்னா அது ஸ்பாயில் ஆயிரும், அது ரிப்பேர் ஆயிரும், அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். தேவன் உங்க ஆத்மாவிலிருந்து அது துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு தான் அந்த தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. அவரே அவருக்கு பேசுகிறார். நீங்களே உங்களுக்குள்ள பேசணும். உங்க ஆத்மா துதிக்கலையா? உங்க ஆத்மா ஜெபிக்க மாட்டேங்குதா? உங்க ஆத்மா தூங்குதா? நீங்களே தட்டி எழுப்பணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சொல்லணும், நீங்களே சொல்ல, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எனக்கு, என் சரீரத்துக்கு, என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, ஆத்மாவுக்கு செய்த சகல உபகாரங்களை, நன்மைகளை நீ என்ன பண்ணாத? மறவாதேங்கிறார். மறந்துடாத, நீ தூங்காத, நீ ஏந்திரி, கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதி ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறார். இந்த ஆத்மாவிலிருந்து துதிக்கும் பொழுது தான் உங்களுக்கு உற்சாகம் வரும். நீங்க வாயினாலே துதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சோர்வு வந்துவிடும். ஒரு 5 நிமிஷம் துதிப்பீங்க, 10 நிமிஷம் துதிப்பீங்க, அப்புறம் அதுல உயிர் இருக்காது, அப்படியே நீங்க விட்டுருவீங்க. ஏன்னா வேற உயிர் இல்லை பார்த்தீங்களா, மேல மரம் கனி கொடுக்காது, உற்சாகம் போயிடும். அதனால தான் ஆத்மாவை தட்டி எழுப்புறாரு அவர். ஆத்மாவை தட்டி எழுப்புறார். ஆத்மாவே ஏந்திரி, ஏந்திரி, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு அப்படி.
நாம என்ன பண்ணிட்டோம்னா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரினா ஆராதனை முடிக்கணும் அப்படின்னு அதை முடிவு பண்ணிட்டோம். அதுதான் ஆரம்பம். ஆனா நம்ம அதை முடிச்சிட்டோம், முடிவு கட்டிட்டோம். எல்லா ஜெபத்துக்கும் எல்லா ஆராதனைக்கும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு என்னது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லு. ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆத்மாவை தேவனை துதிக்க வைக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வைக்கணும், அதை மகிமைப்படுத்த வைக்கணும், அதை செயல்படுத்தணும். ஒரு மிஷின் மாதிரி நமக்குள்ள அதை ஓட விடணும். அது எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு இருக்குமானா உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமே. அப்போ தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. பாத்தீங்களா, நீங்க உங்க ஆத்மாவிலே கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தும் போது சரீரத்துல நீங்க செய்த பாவத்துக்கு மன்னிப்பு வருது பாருங்க. ஆத்மா பாவம் பண்ணல, ஆத்மா ஒண்ணும் பண்ணல, நீங்க சரீரத்தில் தான் பாவம் பண்ணீங்க. கண்ணுல, காதுல, மூக்குல, கையில, இதுல நீங்க பாவம் செஞ்சீங்க. ஆனா உங்க ஆத்மா தேவனை துதிக்கிறதுனால தாவீது சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. தாவீதுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சதுனால தான் அதை தூங்க விட மாட்டேங்கிறான். துதிரா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவர் ஏன் இவர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். இவர் பரிசுத்தம் அடையணும், இவர் பரலோகம் போகணும். அதுக்கு இவர் எதை கிளப்பி விடுறாரு? ஆத்மாவை கிளப்பி விடுறாரு. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளே சகலவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணுமா? உங்க ஆத்மா தூங்க விடாதீங்க. அதை தட்டி 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 எழுப்பி ஆண்டவரை துதிக்க வைத்தீங்கன்னா அதனால வருகிற ஆசீர்வாதம் பாருங்க. முதல் ஆசீர்வாதம், அவர் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. பாவம் பண்ணா கூட பாவத்துக்கும் அடுத்த வார்த்தை தான் என்னது? அக்கிரமம். பாவின்னு சொல்றது வேற, அக்கிரமக்காரன்னு சொல்றது வேற. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. பாருங்க, அடுத்தது நீங்க ஆத்மாவில துதிச்சீங்கன்னா உங்க சரீரத்துல என்ன ஆகுது? நோய். அதான் நான் சொன்னேன், ஒரு மரத்தினுடைய வேருக்கு நீங்க தண்ணி விட்டீங்கன்னா மேல மரம் செழிப்பாகுது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? வேர்ல தண்ணி போச்சுன்னா மரம் செழிப்பாகுது பாருங்க, மரம் கனி கொடுக்குது பாருங்க. அதே போல உங்க சரீரத்தில் இருக்கிற நோயெல்லாம் நீங்கணும்னா உங்க ஆத்மா தேவனை துதிக்கணும், அதை துதிக்க வைக்கணும். அதுக்காக நீங்க டைம் எடுக்கணும், அதை நீங்க கண்டிஷன் பண்ணணும். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி கொடுக்கணும். துதிக்கும் பொழுது அக்கிரமத்தை அது மன்னிப்பை உண்ட பண்ணுகிறது. நம்முடைய சரீரத்தினுடைய நோய்கள் எல்லாம் நீங்குது. எல்லா நோய்கள் எல்லாம் நீங்கி குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. பாருங்க, உயிர், நம்முடைய பிராணனை, உயிரை மரணத்துக்கு அழிவுக்கு அது விலக்கி மீட்கிறது. டெய்லி துதிக்கிற மனுஷனை சீக்கிரமா சாக விட மாட்டார். அவனோட ஆயுசினால கத்த பெருக பண்ணுவான். ஏன்? அவன் பூமியில இந்த துதிக்கிறது ஆண்டவருக்கு லாபம், துதிக்கிறது ஆண்டவருக்கு மகிமை. அவன் துதிக்கிறதுனால அவனை சுத்தி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அவன் துதிக்கிறதுனால வானமண்டல பொல்லாம ஆவிங்க ஓடி போகுது. அவன் துதிக்கிறதுனால அந்த ஊர்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற பேயெல்லாம் ஓடி போகுது. அதனால அந்த நல்ல மனுஷனை இன்னும் கொஞ்ச நாள் பூமியில வைக்கலாம் அப்படின்னு தான் கர்த்தர் நினைப்பாரே தவிர, இவன் நமக்கு பிரயோஜனம் உள்ளவன், இவனால அநேக ரட்சிக்கப்படுறாங்க, அநேக பேய் பிசாசெல்லாம் ஓடுது, அதனால இவனை நம்ம எடுத்து விட கூடாது, இவன் கொஞ்ச நாள் பூமியில இருக்கட்டும், பிசாசுக்கு எதிராக இருக்கட்டும், இவனை பார்த்து பேய் பிசாசெல்லாம் பயந்து ஓடி போகட்டும் சொல்லியே நம்மை பூமியில வைச்சிருவாரு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, உன் பிராணன் என்ன பண்றாரு? அழிவுக்கு விலக்கி மீட்டு. நீங்க டெய்லி துதிச்சு பாருங்களேன். முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிற பேயெல்லாம் ஓடும், நம்ம தெருவில் இருக்கிற பேயெல்லாம் ஓடும், அத்தை நம்ம ஊர்ல இருக்கிற பேயெல்லாம் ஓடும். நம்புறவங்க ஒரு அலையிலே வச்சல. இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். 5 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாத்தீங்களா, நீங்க துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும். கிருபையினால இரக்கம் உண்டாகும். துதிக்கிறவன் மேல கர்த்தருடைய கண்களை இரக்கம் உண்டாகும். அதனால்தான் அவங்க மேல யாரு போய் என்ன குற்றம் சாட்டினாலும் கண்டுக்க மாட்டாரு. புரியுது உங்களுக்கு? சில பேர் மேல சில பேர் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பாங்க, ஆண்டவர் அவங்களை கண்டுக்கிறதே கிடையாது. தாவீது போல அவரை விட்டுறாரு, இவ என் இருதயத்துக்கு ஏற்றமேங்கிறாரு. அவங்க என்னென்னமோ சொல்ல கண்டுக்க மாட்டேங்கிற. ஏன்னு சொன்னா அவன் நல்ல தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறவனா இருக்கிறபடினால ஆண்டவருடைய கண்கள் அவருக்கு என்ன உண்டாயிருக்கு? கிருபை உண்டாயிருக்கு, இரக்கம் உண்டாயிருக்கு, இரக்கப்படுறாரு.
உங்க மேல ஆண்டவர் இறக்கப்படணுமா, அவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில பெருகணுமா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதிங்க. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. வேலை செய்யற இடத்துல, வீட்டுல எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அது உங்க வாழ்க்கையில பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். பாத்தீங்களா, அடுத்தது என்ன வரப்போகுது? நன்மை. நன்மை. செழிப்பாயிட்டீங்க. மற்ற ஆகார, தண்ணீர், உடை எல்லாம் வந்துருச்சு. எங்கிருந்து வந்துச்சு? உங்க ஆத்துமா வாழ்கிறதுனால நன்மை வந்துருச்சு பாருங்க. உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வாதம் ஆயிடுச்சு பாருங்க. பொருளாதாரம் வந்துருச்சு பாருங்க. எத்தனை ரகசியம் பார்த்தீங்களா? ஆத்மாவில தான் இருக்கு, வேற எங்கேயோ இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தூண்டி விடுங்க, அதை தட்டி எழுப்புங்க, துதிக்க வைங்க, ஸ்தோத்திரம் பண்ண வைங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நம்முடைய வயதை திரும்ப என்ன பண்ணாரா? வாழ வயது போல ஆக்குகிறோம். அது ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த வசனம் எனக்கு இன்னுமே புரியல. எப்படி நம்ம மறுபடியும் வாழ வயது போல ஆகும்? நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இப்போ 62 வயசு ஆகிப்போச்சு, மறுபடியும் நம்மளை ரிவர்ஸ் ஒரு 30 வயசுக்கு ஆண்டவர் கூட்டு போனா இன்னும் சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்படி அது நடக்கும்ன்றது நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ துதி, நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நான் உனக்கு ஒரு ரிவர்ஸ் கேர் போட்டு விடுறேன், திரும்ப உன் வயது என்ன ஆகும்? வாழ வயது போல ஆகுன்றாரு. ஒரு பலன் உனக்கு தருவேன், உனக்கு ஒரு சுகத்தை தருவேன்றார். அதனால தான் அந்த நாட்கள் எல்லாம் 800 வயசு 700 வயசு வாழ்ந்திருக்காங்க போல் இருக்கு. இந்த ரகசியம் நமக்கு தெரிவதில்லை. ஆத்மாவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆத்மாவினால தேவனை துதிக்க வைப்பதில்லை. ஆத்மாவே வேலையே நம்ம வாங்குறது இல்லை. அது ரிப்பேர் ஆகி அது எல்லாம் என்னாச்சு, வேலை செய்யாம போச்சு, துரு பிடித்து அது ஒன்றும் இல்லாமல் போனதுனால நம்முடைய சரீரமாகி இந்த மரத்துல பாருங்க செழிப்பு இல்லை, வியாதி, பிரச்சனை, போராட்டம், பலவீனம் எல்லாம் வந்து நம்மை கஷ்டப்படுத்துது. ஆனா ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தங்கள் பாருங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறா, கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ போயிடும். ஏன் கழுகு ஒப்பிடுறாருன்னா அது ஒரு பெரிய கதை. கழுகு வந்து குறிப்பிட்ட வயசுல பறக்க முடியாது, அதனால பறக்க முடியாது. அப்ப பறக்க முடியாதனால அந்த கழுகு என்ன பண்ணுமா, மலை மேல போய் ஒரு பாறை மேல, வெயில் பாறை மேல படுத்துக்குமா, சாப்பிடாது, ஃபாஸ்டிங், ஃபுல் ஃபாஸ்டிங் போட்டு அப்படியே படுத்து அந்த இலைகள் எல்லாம் பிச்சு போடுமா, எல்லா இலையெல்லாம் பிச்சு போட்டு மொட்டையா படுத்துக்கும். படுத்து தன்னுடைய காலு, கை இதெல்லாம் அந்த கல்லில் தேய்க்குமா. தேய்ச்சி 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 அப்படியே போய் அந்த சரீரம் மீண்டும் அப்படியே சுருங்கி வெயிட்டெல்லாம் இறங்கிருமா. இறங்கினோடனே முடி வளர்ற வரைக்கும் காத்திருக்குமா. அதான் கழுகுக்கு சமமாய் அந்த முடி வளர்ந்த உடனே மறுபடியும் சிறகுகள் அடித்து உயர பறக்குமா. அதைத்தான் அவர் சொல்றாரு, திரும்ப கழுகுக்கு சமமாய் உன் வயதை திரும்ப வாழ, செகண்ட் அது மறுபடியும் பறக்கும், நல்ல வாழும். கழுகு போல நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா, ஜபத்தை விட்டுட்டீங்களா, பைபிள் வாசிப்பை விட்டுட்டீங்களா, மறுபடியும் ஒரு ஃபாஸ்டிங்ல உட்காருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கழுகு போல வந்து உட்கார்ந்துருங்க, மறுபடியும் ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. மறுபடியும் அந்த எல்லாம் எதெல்லாம் பாரப்படுத்துதோ அதெல்லாம் உதறி தள்ளுங்க. தேவையில்லாத அந்த முடியெல்லாம் அது பிச்சு போட்டது போல உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பிச்சு போட்டு தள்ளிட்டு மறுபடியும் ஆண்டரோடு கூட ஒப்புரவாகி துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க 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 கழுகுக்கு சமமாய் திரும்ப உங்க வயது வாழ வயது போலாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்க உயர்ந்து இருப்பீங்க. உலக பிரகாரமான காரியங்களிலும் சகலவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமா இருப்பீர்கள். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. பார்க்க அடுத்த சங்கீதம் 19:7 வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. உங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, உங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஒரு மருந்து தான் வேத வசனம். ஒருவேளை ஆத்துமா மரித்த நிலையில நீங்க இந்த செய்தி கேட்டு கொண்டிருக்கலாம். இந்த செய்தி உங்களுக்குள்ள போலனால நீங்க தெரிந்து கொள்ளுங்க, உங்க ஆத்மால ஏதோ ட்ரபிள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மா உயிரோடு இருந்தா பிரசங்கத்தை வாஞ்சையோடு நீங்க கேட்பீங்க. ஆத்மாவில் உயிர் இல்லைன்னா என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டா இருக்காது, உற்சாகமா இருக்காது, போராட்டமா ஒரு மாதிரி அசதியா இருக்கும், சோர்வா இருக்கும். அப்ப நீங்க அதை உயிர்ப்பிக்கணும்னா அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய காரியம் பைபிள் படிக்கணும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது என்ன பண்ணுது? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்துமா தான் முக்கியம். ஆண்டவர் ஆத்துமாவை தான் உயிர்ப்பிக்கிறார். அந்த வேர் உயிர்ப்பிச்சுட்டனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிருவீங்க. நீர்கால்களில் ஓரமாய், அத வசனம். நீங்க சங்கீதம் 1 சொன்னாரு, இந்த வேத வசனத்தின் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்கிற மனுஷன், தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழுவதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அத வேருக்கு ஊற்றுகிற ஒரு நல்ல தண்ணீர் எதுன்னு சொன்னா வசனம். வசனத்தை படிங்க, வார்த்தையை படிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரும். அதனால எப்படி செழிப்பு வரும்னா, அது ஆத்மாவை உயிர்ப்பித்து விட்டு விடுகிறது. உங்க ஆத்மாவை உயிராக்கி விடுகிறது. ஆத்மா உயிர்ப்பித்த உடனே நீங்க துதிப்பீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பித்த உடனே அடுத்தது உங்க வெளித்தோற்றம், மரத்துல கனி வந்துடும், இலைகள் வந்துடும், செழிப்பாயிரும். இது எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் வேர் தான். அப்போ கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நீங்க செழிப்பா எல்லாவற்றிலும் இருக்கணும்னா இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க. நீங்க சும்மா போய் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்றதுனால ஒரு ஆசீர்வாதம் பெருசா வந்துடாது. அதான் நான் சொன்னேன், நீ கம்மல் போடுற மாதிரி காதுல ஏதோ போட்டுக்கிற மாதிரி வரும். நீங்க ஜெபம் பண்ணும்போதும் நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணும்போதும் வெளி தோட்டத்துல ஏதோ சின்ன சின்ன ஆசீர்வாதம் வரும், புரியுதா? ஆனா ஃபுல் ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்னா வேர்ல இருந்து தான் வரும். சின்ன சின்ன ஆசீர்வாதம் வரும், அதுல நீங்க திருப்தி ஆயிடுறீங்க. நாங்க ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்றோம், ஒரு குழந்தை பிறந்துருது, அதுல நீங்க திருப்தி அடைஞ்சிடுறீங்க. ஒரு சின்ன வேலைக்காக ஜெபம் பண்றோம், வேலை கிடைச்சிருது, அதுல நீங்க திருப்தி அடைஞ்சிடுறீங்க. அது கிறிஸ்தவம் அல்ல, அது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. அதுதான் நான் முதல்ல சொன்னது, சின்ன 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 ஆசீர்வாதம், அது சின்ன 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 சந்தோஷங்கள். ஆனா இது அப்படி அல்ல, வேர்ல இருந்து அது வர்றதுனால உங்க வாழ்க்கை குடும்பம் முழுவதுமே செழிப்படைகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். அப்ப ஆத்துமா மேல கவனம் வைங்க, ஆத்துமாவை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படிதான் யாக்கோபு சொல்றாரு பாருங்க, யாக்கோபு 1:21 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு, எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு துர்குணத்தை எல்லாம் அந்த கழுகு போல எல்லாத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை, பாத்தீங்களா, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். சாந்தமா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். பிரசங்கம் பண்ணப்பா சின்ன முடிக்க மாட்டேங்கிறாரு சொல்லக்கூடாது. சாந்தமா அமைதியா பாஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுமையா காத்திருக்கணும். சீக்கிரம் முடிச்சிட, பயப்படாதீங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். போன வாரத்துலேருந்து நான் இப்போ அதிகபட்சமாக 40 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணுறதில்லை. ஏன்னா வெயில் காலம், சோர்ந்து போகிறீங்கன்னு சொல்லி குறைச்சிட்டேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்தி முடிஞ்சாலும் முடியலனாலும் நான் முடிச்சிருவேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஆனாலும் நீங்கள் செய்தி எப்படி கேட்கணுமா? சாந்தமாக கேட்கணும். வசனத்தை சாந்தமாக கேட்டிங்கன்னா அது உங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணுது? ரட்சிக்குது. யாருக்கிட்ட இருந்து? பிசாசுக்கிட்ட இருந்து ரட்சிக்குது, பாவத்திலிருந்து ரட்சிக்குது, பல இக்கட்டிலிருந்து கஷ்டத்திலிருந்து அந்த ஆத்மாவை விடுவித்து விடுகிறது இந்த வசனம். ஆத்மா விடுதலை அடைந்து விட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெருகிவிடும். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லா ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீங்க எப்போனா ஆத்மா விடுவிக்கப்படும் போது. உங்க ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்களை எப்படி செழிப்பாக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அவர் எதன் மூலமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறாருன்னா உங்க ஆத்மா மூலமா தான் கிரியை செய்ய முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒரு இன்ஜின் ஓடணும்னா அதுல எது முக்கியமா அங்க வேலை செய்யணுமோ அது கரெக்டா இருந்தா தான் வேலை செய்யும். அது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில வேலை செய்யணும்னா, அவர் கிரியை செய்யணும்னா உங்க ஆத்மா உயிரோடு இருக்கணும், ஆத்மா ஓடணும், ஆத்மா வேலை செய்யணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் இறங்கி வந்து உங்களை நாளுக்கு நாள் ஆசீர்வதிப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது நாளுக்கு நாள் விரித்தடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஏன் தெரியுமா? அவன் தன் ஆத்துமாவை காத்து கொண்டான். எப்ப பார்த்தாலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்வான்,
என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் சொல்லுவான். அது பின்னாடி வரும். சரி, நம்ம அடுத்தது போயிடலாம். அப்போ வேத வசனத்தின் மூலமாய் உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 31:14 வாசிங்க. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அது இந்த மாதிரி ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க அதை செட்டா சரி பண்ணலன்னா அவங்கள கொலை பண்ணுங்கன்னு பழைய ஏற்பாடுல சொன்னாரு. இப்ப இல்ல. அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும், அதிலே வேலை செய்கிற எந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போய். இது பழைய ஏற்பாடுல. இப்ப புதிய ஏற்பாடுல அந்த கண்டிஷன் ஆண்டவர் அந்த அளவுக்கு சொல்லல. ஆனா நம்ம அந்த கண்டிஷனா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. ஆனா என்னன்றாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க கனப்படுத்துங்க. வந்து இது போல உட்கார்ந்து தேவனை ஆராதி விட்டு போங்க. அதை அலட்சியம் பண்ணாதீங்க, அதை நீங்க விட்டுறாதீங்க. ஆராதனை விட எனக்கு வேலை தான் முக்கியம், ஆராதனை விட எனக்கு சொந்தக்காரங்க தான் முக்கியம், ஆராதனை விட எனக்கு அது தான் முக்கியம், இது தான் முக்கியம்னு அதை அலட்சியப்படுத்திடாதீங்க. முதல்ல நீங்க ஆராதனைக்கு நீங்க கனப்படுத்துங்க. இல்லைன்னா உங்க ஆத்துமா என்ன ஆயிரும், தன் ஜனத்தின் நடுவில் இராதபடி அறுப்புண்டு போயிடும். இதெல்லாம் நம்ம ஆத்மாவுக்கு டேஞ்சர் காரியங்கள். என்ன டேஞ்சர் என்பதை நீங்க புரிந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க கனப்படுத்துங்க. ஆத்துமா வளரும், பெருகும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 33:18-20 வரைக்கும் வாசிங்க. தமக்கு பயந்து, ஆண்டவருக்கு நீங்க பயந்து, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். பாத்தீங்களா, உங்க மரணத்துக்கு எல்லாவற்றையும் விலக்கி விடுவிக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடங்க. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும். பாத்தீங்களா, பஞ்சம் வரும் ஆனா உயிரோடு இருப்பீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. எல்னினா வரலாம், மழை எல்லாம் போகலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனா நீங்க ஆத்துமாவில் நீங்க கர்த்தருக்கு பயந்து துதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருப்பீங்க. பரலோகத்தின் மன்னாவை தந்து போஷித்து நடத்துவார். அல்லேலூயா. அதான் பஞ்சத்தில் உயிரோடு இருந்து கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண் அப்படிப்பட்டவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருங்க. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகம். பாருங்களேன், ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆத்துமா தேவனுக்கு பயப்படணும், பயந்து துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், மகிமைப்படுத்தணும். காத்திருந்தா அவர் பஞ்சத்துல நம்ம உயிரோடு கூட வைப்பா. அவரே நமக்கு துணையா இருப்பு, நமக்கு கேடகமாய். போன வார்த்தை சொன்ன, வேற யாரையும் அனுப்பி நம்மை காப்பாற்றுவதல்ல, அவரே வந்து நம்மை காப்பாற்றுவார். அதனால தான் மத்தேயு 10:28 சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல், பாத்தீங்களா, ஆத்துமாக்களை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறதற்கு, உங்க சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பாத்தீங்களா, நீங்க கடவுளுக்கு பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. அவன் வந்து சரீரத்தை தான் கொல்றான், ஆனா உங்க ஆத்துமாவை என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது. நல்லா வச்சுக்கோங்க, நல்லா யார் வந்து உங்களை மிரட்டினாலும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்ம கொலை பண்ணலாம், ஆனால் நம்ம ஆத்மாவை கொலை பண்ண முடியாது. ஆத்மா உயிரோடு இருக்கும், அது ஆண்டவருடைய கையில் இருக்கும், அது பரலோகம் போகும். அதனால நீங்கள் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பார்த்தீங்களா, இந்த ஆத்மா இந்த சரீரத்தை நரகத்துக்கு தள்ளுகிற தேவனுக்கே நீங்கள் பயந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க. சும்மா பூச்சாண்டி காட்டுற, மிரட்டுற, அப்படி பண்ற இப்படி பண்றேன்னு சொல்ல மனுஷனுக்களை பயப்படாத. அவன் உன் சரீரத்தை தான் கொல்ல முடியும், ஆனா உன் ஆத்துமாவை அவனால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க நம்முடைய இருதயத்திலிருந்து யாரை எடுக்க முடியாது, இயேசுவை ஒருபோதும் அவங்களால எடுக்க முடியாது. அதனால சபையை இடிக்கலாம், சபையை உடைக்கலாம், சபையை நம்ம தடைப்படுத்தலாம், ஆராதனை பண்ண வேண்டாம்னு சொல்லலாம், ஆனா நம்ம இருதயத்திலிருந்து இயேசுவை எடுக்க முடியுமா? அதனால நீ பயப்படாத என்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் இருதயத்துக்குள்ள அபிஷேகத்தையும் இயேசுவையும் ஆத்மாவையும் ஒருத்தனும் டச் பண்ண முடியாது. அதனால வெளித்தோற்றமா மிரட்டுகிற எந்த மனுஷனுக்கும் நீ பயப்படாத. ஆனா உன் சரீரத்தையும் உன் ஆத்மாவையும் நரகத்துக்கு தள்ளுகிற தேவனுக்கே பயப்படு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால உங்க ஆத்மாவை தூண்டி விட்டு துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 42:5 வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? பாத்தீங்களா, அவரே அவருடைய ஆத்மாவோடு பேசுறார். இன்னிலிருந்து நீங்களே உங்க ஆத்மா கூட பேசணும். என்ன பேசணும்? என் ஆத்மாவே நீ ஏன்
கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள்ள நீ கண்டதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அடுத்தது உங்க ஆத்துமா யாரை நோக்கி காத்திருக்கணும்? தேவனை நோக்கி காத்திருக்கணும். அதை திருப்பணும், ஆண்டுக்கு நேரா திருப்பணும், அதை தட்டி எழுப்பணும். ஏன் நீ கவலைப்பட்டு கலங்குற? ஆண்டவரை பார்க்க தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம், அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். பாத்தீங்களா? அதை ஆண்டவரை நோக்கி பார்க்க வச்சிட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுரும். இன்னும் நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். புரியுதுன்ற அல்லையா சொல்லுங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வெறுத்து போயிருக்கிறீங்களா? என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? யாரை பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குதுன்னு இருக்கீங்களா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஆத்துமாவை பார்த்து ஏன் கலங்குகிறா? நீ கவலையா துக்கமா இருக்கிற? கர்த்தரை நோக்கி காத்திரு. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கழுகு போல ஆண்டோடைய பாதத்துல காத்திருக்க. மரியாதை போல அவருடைய பாதத்துல அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணு. அவர் செய்ததெல்லாம் நினைச்சு துதித்து கொண்டிரு. எல்லாம் ரிப்பீட் மறுபடியும் நீ நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆதியிலேருந்து உன்னை எப்படி நடத்தி கொண்டு வந்தார் அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி நீ அப்படியே அவரை துதித்து காத்திரு. அவர் ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் உன்னை துதிக்க வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். சங்கீதம் 62:1 வாசிங்க. 63:1. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென். பாருங்க, இந்த மாம்சமும் இந்த ஆத்துமாவும் யாரை வாஞ்சிக்கணும்? தேவனை வாஞ்சிக்கணும். நம்ம ஆத்துமா அதை வாஞ்சிக்கணும். உயிரோடு இருந்தால் தான் நான் வாஞ்சிக்கும். அதனால தான் உயிர் எடையை வச்சுட்டீங்கன்னா அவருடைய ஆத்மாவும் அவருடைய சரீரமும் ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்குதான். அதிகாலையில எழுந்து துதிக்க வைக்குது, அதிகாலையில பாட வைக்குது, அதிகாலையில ஆவியில நிரம்ப வைக்குது. இதனால அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை பெற்று அவர் பெரிய மனுஷனாய் மாறினான் தாவீது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமா இருக்கணும்னா உங்க சரீரமும் ஆண்டவரை வாஞ்சிக்கணும், உங்க ஆத்மாவும் வாஞ்சிக்கணும். கலையில சொல்லுங்களேன். சரீர பலவீனம் உள்ளதுதான், ஆனா ஆவியும் உற்சாகம் உள்ளதுன்னு இயேசு சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தா. 1 மணி நேரமாக நீங்க என்ன பண்ணக்கூடாது? விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான். அதே தான் நமக்கும் 1 மணி நேரமாக அதிகாலையில எழுந்து விழித்திருந்து நீங்க ஜெபித்து பழகுங்க. ஆத்துமாவில ஜெபிங்க, சரீரத்தில ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க பண்ணுவான். 42:1 என்ன சொல்றாரு பாருங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாத்தீங்களா? என் ஆத்துமா உம்மேல். நம்ம ஆத்துமாலாம் பாருங்க, அது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியல. ஆனா தாவீதினுடைய ஆத்துமா மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவர் பார்க்கணும், இன்னைக்கு ஆண்டவர் துதிக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்படியே துடிக்குது பாருங்க. அவருக்கு ஒரு அப்படியே தவணமுள்ள ஒரு தாகத்துல அப்படியே காட்டுல ஓடுற ஒரு மானை போல நான் காலையில எந்திரிச்சு உண்மை பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்டாரு. அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் நாம் மாறும் பொழுதுதான் கர்த்தர் சகலவற்றிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். புரியுதுன்னா கூட இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 10:38-39 வேகமா வாசி. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்க, நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க பிழைப்பீங்க. பின்வாங்கி போவானானால், பின்வாங்கி போனீங்கன்னா அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். ஆண்டவருடைய ஆத்துமாவே நம்ம மேல பிரியமாய் இராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராய், பாத்தீங்களா? நாமோ கெட்டு போக பின்வாங்கி போகாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா ஈடேறி பரலோக போகணும்னா நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவங்கள ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4:19 வாசிங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய, நல்ல கவனிங்க, நன்மை செய்யணும். அடுத்து நம்முடைய ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர். அவ்வளவுதான். உங்க ஆத்துமா உயிரோடு இருக்கணும்னா உங்க ஆத்துமா உங்க கையில வச்சுக்க கூடாது. அந்த ஆத்துமாவை யார் கையில கொடுத்துடணும்? ஆண்டவருடைய கையில கொடுத்துடணும். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள இந்த மிக விலை உயர்ந்த என் ஆத்துமாவே இந்த மண்பாண்டமாய் எனக்குள்ள வச்சிருக்கிறீங்க.
தகுதியே இல்லாத எனக்குள்ள. இதனால தான் சிலுவைக்கு போனார். ஏன் தெரியுமா? சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆவி தேவனிடத்துல போயிடும். இந்த ஆத்துமா தான் நரகம் அல்லது பரலோகம், அது சாகவே சாகாது. அப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்தது தான் இந்த ஆத்துமா. அதை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க தான் அவர் சிலுவை சுமந்தார், ஜீவனை கொடுத்தார், ரத்த சிந்தி மரித்து உயிரோடு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயிருள்ள அந்த ஆத்மாவே நீங்களும் நானும் வீணடித்து விடாதபடி அதை மறுபடியும் பத்திரமா இருக்கணும்னா யார்கிட்ட கொடுத்துடணும்? அவர் கையிலேயே கொடுத்துடணும். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், சந்தோஷமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. எப்படி ரிசர்வ் பேங்க்ல இருந்து அச்சடித்து கொடுத்த பணத்தை மறுபடியும் பேங்க்லேயே போட்டு வைக்கிறோமோ பத்திரமா, அதே போல நம்முடைய ஆத்மாவையும் அதை உருவாக்கின ஆண்டவருடைய கையில என்ன பண்ணிடணும்? பத்திரமா பார்த்துக்கங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்து விடுங்கன்றாரு. எபிரேயர் 12:3 வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி பாருங்க, உங்க ஆத்துமாக்களை சோறு வந்துருச்சா, அந்த சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சிலுவையிலே பாடுபட்ட விபரீதமான அந்த காரியங்களை செய்த இயேசுவையே நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அலையில சொல்லுங்களேன். அவரையே நீங்க நினைத்து கொண்டீங்கன்னா ஆத்துமாவில் காணப்படுகிற சோர்வுகள்லாம் போயிடும். சே, இயேசு விடுத்த பெரிய பிரச்சனையா, அவர் விடுத்த இது பெரிய பாரமா, அவர் சுமந்தது விடுத்த இது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஆணி அடிச்ச வேதனை விடுத்த இது ஒரு வேதனையா அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பாருங்கன்றாரு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய சோர்வுகளுக்கும் உங்களுடைய கஷ்டத்துக்கும் இயேசுகினுடைய விபரீதமான அந்த சிலுவை பாடுகளுக்கும் ஒப்பிட்டு பாருங்கன்றாரு. அவர் நிந்தை அவமானம் என்னென்னமோ சகித்தாரு. அதையெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனை ஒன்றும் இல்லைன்றாரு. புரியுது? ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், சந்தோஷமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்போ ஒரு கோடு இருக்குன்னு வைங்க, இந்த கோடு ஒரு கோடு இருக்கு, இந்த கோடை சின்னது பண்ணணும், அழிக்க கூடாது, நீங்க அதை தொடவே கூடாது. ஆனா அந்த கோடு சின்னதாகணும், பார்க்குறவங்கள இந்த கோடு சின்னது அப்படின்னு சொல்லணும்னா என்ன பண்ணணும்? இவங்க ஏதோ சொல்றாங்க, தூரத்துல இருந்து பார்க்கணுன்றாங்க. அதான் பிரதர் கரெக்டாக சொல்லிட்டாரு, பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த கோடு என்ன ஆகிப்போச்சு? சின்னதாகிப்போச்சு. இதைத்தான் இங்கே சொல்றார். இப்போ உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பெருசாக உங்களுக்கு தோன்றது சின்னதாக்கணும்னா இயேசுகிறிஸ்துவினுடைய பெரிய பிரச்சனையை நீங்கள் பார்க்கணும். அவர் பெரிய பிரச்சனை சகித்து இருக்கிறார். அந்த பிரச்சனையை நீங்க பெருசா பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனை சின்னதாயிருன்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அதை சகித்த அவரையே நீங்க நினைத்து கொள்ளுங்களே, அதை விட இது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க நினைத்துக்கங்க. அப்ப அது பெருசா இருக்கு, உங்க பிரச்சனை சின்னதாயிரும், உங்க ஆத்துமா இளைப்பாரோ, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. கடைசியா லூக்கா 21:19 வாசிங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். உங்களுக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். அவ்வளவுதான். பொறுமையா இருக்கணும். பைபிள் படிக்கணுமா? ஒரு பொறுமையா படிக்கணும். ஜெபம் பண்றதுக்கு ஒரு பொறுமை வேணும். துதிக்கிறதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பொறுமை வேணும். நிந்தை அவமானம் இதெல்லாம் சகிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு பொறுமை வேணும். எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம ஆத்துமாவை குறி வைக்கிறான் பிசாசு. நம்மளை கோபப்படுத்தி கெட்ட வார்த்தை பேச வைக்கிறான், நம்மை கோபப்படுத்தி சண்டை போட வைக்கிறான், நம்மை கோபப்படுத்தி அதை இழக்க வைக்கிறான், நம்மை நியாயப்படுத்த வைக்கிறான். நம்ம எப்படியாக இந்த ஆத்மாவை க்ளோஸ் பண்ணணும்னு பிசாசு பல விதத்துல அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறான். அப்ப நீங்க உங்க ஆத்மா பாதிக்கப்படாம இருக்கணும்னு சொன்னா சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டத்திலும் நீங்க அமைதியா பொறுமையா தோத்திரம் பண்ணிட்டு இருங்கன்றாரு. புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதான் அவர் சொல்லி முடிக்கிற, உங்கள் பொறுமையினால் உங்களை ஆத்துமாக்களை நீங்க என்ன பண்ணுங்க, சரீர போதோ அது போதோ கவலைப்படாதீங்க, ஆனா உங்க ஆத்மா மட்டும் வீண் போயிட விடக்கூடாது, அதை நீங்க காத்து கொள்ளுங்கன்றாரு. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட இத்தனை பாடங்களையும் நீங்க ஒரு வேர் போல இருக்கிற ஆத்மாவுக்குள்ள நீங்க கொண்டு போனீங்கன்னா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்படியே எழுந்த நில்லுங்க. பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணி முடிப்பான். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அம்மா, நன்றி செலுத்துகிறோம் அம்மா. எல்லாரும் ஒரு மனதோடு இந்த செய்திக்கு நேராக நம்மை அர்ப்பணிக்கலாமா. பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று பக்தனாகிய ஊழியக்காரன் நம்மை ஆசீர்வதிக்கிறான்.
எப்படி வாழ்ந்து நாம் செழிப்பாக இருக்க முடியும்? நம்முடைய ஆத்துமா வளர நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமாய் நாம் கற்றுக்கொண்டோம். அநேக உதாரணத்தோடு கர்த்தர் அந்த காலை வேளையிலே நமக்கு விளக்கி இருக்கிறார். நம்ம சரீரத்தை பார்க்க முடிகிறது, ஆனால் ஆவி ஆத்துமாவை பார்க்க முடியல. இந்த ஆத்துமா என்பது இந்த உள்ளான மனுஷன். சரீர வளர்ச்சியை நம்ம அனுதினமும் கூட்டுறது குறைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமா வளர்கிறதை நாம் காண்றதில்லை. அதுதான் உள்ளான மனுஷன். இந்த உள்ளான மனுஷன் எப்படிலாம் பலப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும், அவரையே துதிக்கணும், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அவருக்கு தந்த இந்த வேதத்தை நாம் அனுதினமும் உற்சாகத்தோடு வாசிக்கணும். அந்த வசனங்களை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் மேல் நாம் பிரியம் வைக்கணும். கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கணும், அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும். பரிசுத்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்க நினைக்கணும். அப்போதான் நம்முடைய ஆத்துமா விடுவிக்கப்படும். நம்முடைய ஆத்துமாவை துதிக்கும்படியாக நாம் அனுதினமும் எழுப்பி தரணும். சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் நம்முடைய சில சமயங்களில் ஜெபிக்க நினைப்போம், ஆனால் அப்படியே சோர்ந்து போய் அமைதியாக இருக்க. ஜெபம் வாயில வராது. துக்கம் நம்மை தொண்டையை அடைச்சிடும், ஜெபம் வராது. ஆனால் துதிக்க 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 இந்த ஆத்துமா பலப்படும். கர்த்தரை துதிக்க 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 இந்த ஆத்துமா பலப்படும். இந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேண்டுமென்றால் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலானவர் நம்முடைய ஆண்டவர். துதிகளில் பிரியப்படுகிறவர் அவர். கர்த்தரையே தொழுது கொள்ளும். கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். வேறு எந்த பக்கமும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் தேவன்தான் மெய்யான தெய்வம் என்பதை, இயேசு தெய்வம் என்பதை ஆணித்தரமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதான் அருமை. முதல் வசனம் நமக்கு அழகாய் நேர்த்தியாய் சொல்லப்பட்டது. நாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சுவேன். அவருடைய நாமம் உண்மையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் எல்லாவற்றையும் விளக்குகிற நாமம். அவர் மன்னிக்கிறவர், அவர் குணமாக்குகிறவர், அவர் நம்மை பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர், நோய்களிலிருந்து குணப்படுத்துகிறவர், அவர் நமக்கு முடிசூட்டுகிறவர், நம்மை திருப்தியாக்குகிறவர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 5 வழிகளில் இந்த 103ஆம் சங்கீதம் 1-5 வரை அவர் தியானிக்கிறது பார்க்கிறோம். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி வைத்து நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எவ்வளவு அழகாக சங்கீதக்காரனாக தாவீது இந்த ஆத்துமாவை குறித்து அவர் எவ்வளவாய் தேவனை அறிந்திருக்கிறார் பார். அதே தேவனை தானே நம்ம ஆராதிக்கிறோம். தேவனுக்கென்று தேவன் பேரில் நாம் பயபக்தியா இருக்கணும். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறவராய் இருக்கணும். கர்த்தரையே நினைத்து கொள்ளணும். பொறுமையோடு ஆத்துமாவை காத்து கொள்ளணும். கோபம், எரிச்சல் எது வந்தாலும் எல்லாவற்றும் அந்த சாய்ந்த காலத்துக்குள்ளே சாய்ந்த பொழுது போகும்போது எல்லாவற்றையும் விட்டு நம்முடைய ஆத்துமா கர்த்தர் மேரில் பிரியமாய் வைக்கணும். அன்று சப்பா என் ஆத்துமாவும் உடைய கரத்தில் என்னை விடுவீங்கப்பா, நான் இடுக்கத்தில் இருக்குது, என் ஆத்துமா ஒரு இடுக்கமான இடத்துல இருக்குது, என்னை விடுவீங்கன்னு ஜெபிங்க. எல்லாரும் நம்ம ஏறெடுப்போமா, என்னை விடுவீங்கப்பா, அந்த இடுக்கத்தில் என்னை விடுதலையாக்குங்க ராஜா. என் ஆத்துமா புஷ்டி அடையணும். என்னோட உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். அது ஏதோ ஒரு இடத்துல மூலையில மங்கி காணப்படுது, பலனற்று இருக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று ஆத்துமாவோடு சொல்லுங்க. அவர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்தா போதும், நன்றி சொன்னா போதும், அவரை துதித்தா போதும், அனுதினமும் நம்முடைய ஆத்துமா பலப்படும்.
தேங்க்யூ ஜீசஸ். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும்னா இதுதான் சத்தியம். சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். ஆனா நம்முடைய வாழ்க்கை வெளி காரியங்களை பார்த்து அனுதினமும் புலம்புகிறதாயும் முறுமுறுக்கிறதாயும் இருக்கிறது. அது ஆண்டவரை மகிமைப்படுத்தாம கவலை கஷ்டத்தையே நம்ம சொல்லி வாழ்நாளெல்லாம் அந்த உள்ளான மனுஷன் ஒடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சொல்லுங்க, இன்று முதல் நான் உண்மை இனி துதிப்பேன்ப்பா, இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், புலம்ப மாட்டேன்ப்பா. ஓ, என் நாவிலே துதியின் சத்தம் எப்போது இருக்கும். எப்பொழுதும் நீர் செய்த நன்மைகளை நினைத்து 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 உம்மை துதித்து துதித்து உம்மை விசுவாசித்து உம்முடைய வசனத்தை நான் சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து அப்பா பொறுமையோடு என் ஆத்துமாவை உம்முடைய சமூகத்திலே நான் அர்ப்பணிக்க எனக்கு அனுக்கிரகம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆத்துமாக்களை பலப்படுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஓ, சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்துக்கு தள்ளுகிற தேவனுக்கே பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீரத்தை அழிக்கிற மனுஷனுக்கு நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தை நரகத்துக்கு தள்ளுகிற தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். நம்முடைய பக்திக்குரியவர் அவர். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, நம் மகாராஜா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் நாம் பயந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். நம்முடைய ஆத்துமா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுவான். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுவான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் நமக்கே தெரியும் நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கு. நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போய் இருக்கிறதா அல்லது உற்சாகமா இருக்குதா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய, உம்மை தொழுது கொள்ள, உம்மை துதிக்க அப்பா, உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க, சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்க, மேல் பிரியமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உமையே நினைத்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. உமக்கு உங்க கையில எங்க ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க இப்போ நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க ஆத்துமாவை நீர் பலப்படுத்துங்க ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா. காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்த அந்த மன்னாவுக்காய் நன்றி ஆண்டவரே. இதை ஆண்டவரே நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, இதன்படி நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளான மனுஷன் பலப்படுவதை அப்பா நாங்கள் காண கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்மை துதிக்க, உம்மை புகழ்ந்து பாட அப்பா, உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் அனுதினமும் அறிந்து கொள்ள, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, தியானிக்க, எங்கள் ஆத்துமா எல்லா இடுக்கத்துக்கும் நாங்கள் விலக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தாவீது எவ்வளவாய் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்தது போல நாங்களும் அனுதினமும் அதிகாலையிலே காத்திருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவீராக. விசேஷமா இந்த கால வேளையிலே என்னென்ன தேவையோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை தேடி வந்தார்களோ அந்த தேவைகளை கர்த்தனை சந்தித்து சமாதானத்தோடு அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் சரீர சுகத்துக்காக ஓடி வந்திருக்காங்கப்பா. அப்பா, அந்த சரீர சுகத்தையும் கர்த்தனை தந்து பிரியமானவனை உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னீரே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. சரீர சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பலவீனப்படுத்துகிற எல்லா அசுத்த அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு கடந்து ஓடி போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் அப்பா. கல்வாரி சிலுவிலே சிந்தப்பட்ட ரத்தம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பாய்ந்து செல்லட்டும். என்னென்ன வலி வேதனைகளோடு வந்திருக்கிறாங்களோ எல்லா வலி வேதனைகளையும் அப்புறப்படுத்துவீராக. ஆயுள் நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவீராக. உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை மேய்ந்து கொள்ள கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த உலக வாழ்க்கை மாத்திரம் போதாதப்பா. பலத்தின் மிகுதியால் 80 ஆண்டு காலங்கள் தானே, இதை மாத்திரம் ஆண்டவரை அனுபவித்து சென்றால் போதாது. இந்த உள்ளான ஆத்துமா, உள்ளான மனுஷன்
பலப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தநீர் கற்று தந்திருக்கீங்க. அதை உணர்வுள்ளவர்களாய் கர்த்தநீர் மாற்றுவீராக. ஏனோ வந்தோம் போனோம் என்று சொல்லாதபடிக்கு அவர்களுடைய சரீரம், ஆண்டவரே, சரீரம் எப்படி புஷ்டியா இருக்கிறதோ, சுகமா இருக்கிறதோ, அது போல ஆத்துமா குறித்து ஒரு பாரம் உண்டாக கர்த்தநீர் அனுக்கிரகம் செய்வீராக. அப்ப அந்த ஆத்துமா தானப்பா உங்ககிட்ட வரப்போகிறது. இந்த ஆத்துமா தானே உங்களை சந்திக்க போகிறது. இந்த ஆத்துமாவிலே கர்த்தனை அனுட பலன் கொள்ள கர்த்தநீர் அனுக்கிரகம் செய்தருவீராக. எல்லாவற்றையும் உடைய கருத்துல தருகிறோம். செய்தி கொடுத்த உடைய தாசனை இன்னும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தனை ஆண்டவர் பயன்படுத்துவீராக. எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.